கர்த்தருக்கு சோத்து உண்டாவதாக. நம் ஆண்டவராகிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இந்த நாட்களில் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கிறோம். கர்த்தர் சோத்திரம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கியவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன் என்று சொல்லுவார். கர்த்தர் சோத்திரம். அப்போ ஆன சொல்றாரு, நான் தான் உன்னை உருவாக்கினேன், நான் தான் உனக்கு நாசின் சுவாசத்தில் உனக்கு ஜீவனை கொடுத்தேன், அதனால் நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன், நான் உன்னை படைத்திருக்கிறேன், அதனால் நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையுள்ளதாக. அவர் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லுவார். கர்த்தர் சோத்திரம். ஒரு அப்பா தன் மகன்கிட்ட எவ்வளோ ஒரு உரிமை வைத்திருக்க முடியுமோ அதுபோல் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நாம் நம்முடைய உரிமை வைத்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு பந்தத்தை, ஒரு அன்பை நம் மேலே தேவை வைத்திருக்கிறார். எனவே கர்த்தர் சோத்திரம். இந்த நாளில் அவர் நம்மை மீட்டு கொண்டார், அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். எனவே நாம் அவர் மேல் நம்பிக்கையாக இருந்து, ஆண்டவரே கர்த்தாவே, நீ என் தகப்பனாக இருக்கிறீர், என்னை மீட்டு கொண்டீர், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று நாம் கேட்கும்போது அவர் உதவி செய்வார். ஏனென்றால் அவர் நம்மை உருவாக்கினார். நாம் உரிமையோடு தேவனத்தில் நாம் எதை கேட்டாலும் தேவன் நமக்கு தருவார். கர்த்தர் சோத்திரம். எனவே இந்த நாளிலே வசனப்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.